வணக்கம்ப்பா. முட்டைக்கோஸை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். சில பேர் அது சப்புன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. அது துவையல் அரைச்சி கூட சாப்பிட்லாம். துவையல்னா நம்ம புதினாவுக்கு என்னென்னா போட்டு வதக்கி செஞ்சு அரைக்கிறோம்ல, அந்த புதினா வதக்கிற மாதிரி புதினா கீரைக்கு கடலப்போ உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் போட்டு வதக்கி இந்த முட்டைக்கோஸையும் பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு வதக்கி நல்லா காரம் காரமாக துவையல் இல்லாட்டி சட்னி அரைச்சி இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். இல்லாட்டி அதவே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டு வாங்க. ஒருத்தருக்கு அந்த முட்டைக்கோஸ் டேஸ்ட்டு பிடிக்காது. அதுக்கு தான் இந்த துவையலை கூட நீங்கள் அரைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். அது வயிற்று புண்ணை ஆற்றும், ப்ரெஷரை குறைக்கும். அப்புறம் அதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள்லாம் பலப்படும். அதனால் முட்டைக்கோஸை நீங்கள் இப்படி செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க. வயிற்று புண்ணாக இருக்கும்போது நீங்கள் முட்டைக்கோஸை அவிச்சு கொஞ்சம் சீரகம் போட்டு அவிச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் குடிச்சு வரலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிற்று புண்ணு ஆறும்.